வணக்கம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐ லவ் யூ அப்படின்னு போய் கமெண்ட் போட்டது வந்து போட்டிருந்தேன். யாராவது கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு என்னுடைய சர்க்கிள் இருக்கிறவங்க, என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கமெண்ட் யார் போட்டால் எனக்கு எப்படின்னு தெரியும். ஒரே ஒரு விஷ்ணு மட்டும் தான் போட்டிருந்தேன், அப்படி மற்ற யாரும் போடல. பார்த்தாங்களா பார்க்கலன்னு தெரியல. ஆனால் அதுக்கு அந்த யாருக்கு தான் ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருந்தனோ அவங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி அது அப்படி சொல்கிறது கரெக்ட் இல்லை, நீங்கள் இப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு வேணால் அது காமெடியாக தெரியலாம், அது சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் சரி வேறு யாராவது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியாது தெரியல, ஒரு வயசானவங்க காமெடிக்கு எது வேணாலும் பேசலாம். இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை ஏதாவது நான் வந்து லவ் பண்ண சொன்னால் பண்ணிட்டு போயிருப்போம், இல்லை சும்மா சகசமாக ஒரு காமெடியாக பேசிட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். திரும்பவும் வந்து ஒரு கமெண்ட் அவங்க தான் போட்டாங்க. அதே மாதிரி திரும்பவும் என் மேலே பயங்கரமாக தப்பா ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாது வலைதளத்தில் வந்து அப்படின்னு சொன்னார் அவர். சரி கமெண்ட் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரின்ட்டு நிப்பாட்டிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தம்பி உனக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன நீ வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டு அது போட்டு எது போட்டாலுமே யாருக்கு என்னென்ன இருக்குதோ அது மட்டும்தான் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். சரியா? நல்லதாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தால் ஒரு மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இல்லை நம்ம நல்லதே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு நாளைக்கு கடவுள் புரிதல் வைப்பார். சரியா? இப்போ உங்களுக்கு நான் வந்து புரிதல் எல்லாம் என் மேலே கோவம் வரல, ஏன் அவங்க வந்து இப்படி திட்டினாங்க பேசினாங்க, திட்டுறதுன்னு எதுவுமே திட்டல. ஐ லவ் யூ அப்படின்னு போட்டது, ஐ லவ் யூ மாமா அப்படின்னு போட்டது ஒரு தப்பு அப்படின்னு ஒரு தம்பி சொல்லிக்கிட்டு அது யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் சொல்ல கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு தம்பி? ஐ லவ் யூன்னு சொல்லியாச்சு, கமெண்ட் போட்டாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, நீங்களும் கோவப்பட்டீங்க, உங்கள் காதலையும் கோவப்பட்டாங்க, எல்லாம் பண்ணி பேசிடுறீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? தீர்வு என்ன பண்ணலாம்? என்னை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறீங்களா? ஜெயிலில் போட்டோம்னா கொஞ்சம் போட்டுருங்க. ஒன்று இல்லை இன்னைக்கு ஓகே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே நாளைக்கு இதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அன்பாக இருங்க. அது மட்டும் நான் வாழ்த்துக்கிறேன். சரி, அன்பாக என்னைக்கு இருங்க. அதை விட்டுட்டு இப்போவே அவ்வளோ கண்டிஷன் போட்டு அந்த பொண்ணுடைய பார்வையிலோ அந்த பொண்ணுடைய இதில் இருக்கணும் அது பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிறத இந்த சுச்சுவேஷன் பார்த்தா அப்படி தான் தோணுது. நீங்கள் அந்யோன்யமாக இருங்க. ஒரு தவறுதல் எந்த மனிதனுக்கும் நடக்குமா நடக்காதா சொல்லுங்கள்? இது வந்து நான் உங்களை வந்து ஐ லவ் யூ உங்கள் லைவுக்கு வந்ததே பெரிய முட்டாள்தனமான வேலைன்னு இப்போ எனக்கு புரியுது. எப்போவும் சரியாக அதிகமாக வரமாட்டேன். நீங்கள் வந்திருக்கீங்க லைவுக்கு, வரலன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய சேனலுக்கு லைவுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் நம்பர் கூட வாங்கி பேசியிருக்கீங்க. அந்த நான் சொன்னேன் சில இதெல்லாம் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு, எந்த இது எப்படி வைக்கணும்னு நானும் கற்றுக்கிட்டது தான். நான் ஒன்றும் யூடியூப்பில் பிறந்து வரும்போது நான் பழகிட்டு வரல. எனக்கு சில சொல்லிக் கொடுத்ததை வச்சு நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலை. அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிங்க. பிரியா இப்படி அங்கே இருக்காங்க ஏதோ சொல்லி ஃபோன் பண்ணிங்க. ஓகே, ஆனால் சும்மா ஒரு காமெடிக்கு எடுத்து பேசின பேச்சை சப்போஸ் இன்னொன்று சொல்கிறேன், நேற்று சொல்கிறத இது பண்ணிட்டேன். நான் அந்த புள்ள லைனில் தான் எனக்கு தெரியுது. தெரிகிறப்ப சரி நம்ம சொல்லி பார்ப்போம், ஐ லவ் யூ மாமான்னு சொல்லுவோம். அதுக்கு கோவம் வருமா வராதா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுது, இது கூட நான் நினச்சி பண்ணினேன். சரியா? நான் நேற்று மறந்துட்டு நான் சொல்கிறதுக்கு இது கூட நினச்சி நான் பண்ணினேன். அது உடனே ரியாக்ஷன் ஆச்சு. என்னது காமெடிக்கோ தமாஸ்க்கு எதுக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு, அந்த வார்த்தையும் சொல்லிச்சு. சொல்றதுனால நீங்கள் சொல்லி பார்த்தீங்க இல்லையா? நான் கூட எதுவும் சொல்லலை. நீங்கள் சொன்னீங்க பிரியா அப்படிலாம் இல்லைடா இது அதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணு பேர் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டாங்க. அது பிரியா இல்லை வேறு பேர், நான் பிரியான்னு சொல்கிறேன். இது வந்து நீங்களே அப்போ சொல்லி பார்த்தீங்க வேண்டாம் அப்படின்னா. வயசில் மூத்தவங்களுக்கு வந்து நீங்கள் கௌரவம் கொடுத்தீங்க தம்பி, நீங்கள் கொடுக்கலன்னு மட்டும் நான் சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த பொண்ணுகிட்ட புரிய வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது புரியாமல் ஃபோன் போட்டு கேட்குற வரைக்கும் அது விடல. ஃபோன் போட்டு கேட்டிருக்குது. நீங்கள் தான் கேட்டீங்க, அது லைனில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அது லைனில் சைலண்டாக இருக்குது. என்னை வந்து கேட்டீங்க. இது கூட புரியாமல் இருக்க முடியுமா? படிப்பறிவு இல்லாட்டி இது கூட தெரியாதா சொல்லுங்கள்? ஏதோ 60 வயசில் அதையாவது பழைய வச்சுருக்கோம்ல கொஞ்சம். அதனால மற்றவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு டேலண்ட் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது வெளிப்படுத்தினா தான் நமக்கு இருக்கிற திறமையும் டேலண்ட்டான்னு தெரியும். அந்த மாதிரி அதுக்கிட்ட வந்து நீங்கள் இது பண்ண நான் சொன்னேன். ரொம்ப சொல்லி பார்த்தேன். இல்லை காமெடிக்காக பேசுங்க. இது ஒரு பொருட்டாக எடுத்து இது ஒரு தப்புன்னு வந்து என்னை முடியல. ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு என்னப்பா நடக்குதுங்க? ஒன்றுமே இல்லை தானே. அதில் நான் சொன்னேன் இப்படி தானே. அப்போ கூட அந்த பிள்ளைய லைனில் வச்சு பேசி பார்க்குறீங்க. அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சொல்லி பார்த்தேன். அதுக்கு வேல்யூ இல்லை. திரும்ப அதே ஓடுன ரெக்கார்டே தேஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது. இது கரெக்ட் இல்லை அப்படின்னு நான் வெளியே வந்துட்டேன். சரி, நம்பரையும் பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆளுகிட்ட எதுக்கு போய் நம்பர் கொடுத்துட்டு வந்து எப்போ அதை உட்காந்து பேசிக்கிட்டு பிடிச்சி நான் வந்து நல்லது மட்டும்தான் பேசினேன். சரியா? அந்த யூடியூப்பில் என்னென்ன இது இருக்குதோ அது சொல்லிக் கொடுக்கலான்ட்டு பண்ணினேன். ஒரு சில இதெல்லாம் தெரியும். யூடியூப்பில் வந்து இருக்கிறதுக்கு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. லைவ் போடுறீங்க, போட்டு ப்ரைவேட்டில் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ரைவேட்டில் போடக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாமல் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்கள் விருப்பம்.
அப்புறம் உங்களுடைய லவ்வர் வந்து சினிமாவில் இருக்கிற கிளிப்பிங்கு பாட்டு அதுன்னு எடுத்து போடுறாங்க. அது எந்த ஜென்மத்துக்கு அப்படி போட்டோன்னா காப்பி ரைட்டு தான் வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஓனாக பேசி ஓனாக இது பண்ணால் மட்டும்தான் நமக்கு நிலைக்கும். சரியா? அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால நான் சொல்கிறேன், இல்லை எனக்கும் தெரியாது. நம்ம தனியாக நம்மளுடைய திறமையை தான் வெளிப்படுத்தணும். யூடியூப்லேயே சினிமா பற்றி எக்கச்சக்கான பேர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே, அதை போட்டு இதில் ஓட்டு என்ன வரப்போகுது உங்களுக்கு, அதையும் புரிஞ்சு நடந்துக்குங்க. இது வந்து முழுக்க நான் யதார்த்தமாக சொன்னது. நீங்கள் திரும்ப இதில் வந்து கமெண்ட் போட்டு இல்லை நீங்கள் தான் தப்புன்னு இன்றைக்கி கூட ஜெயிலில் போட்டுருங்க. சரியா? கொண்டு அடைச்சிருங்க எங்கேயாவது. நல்ல ஏதோ ஒரு ஜெயிலில் போட்டு தனி கிடைக்காத ஜெயிலை பார்த்து போட்டுருங்க தம்பி. எதுக்கு கோவம் இதெல்லாம் விருண்டவாதம்? ஃபோனில் வந்து சொல்லிக்கிட்டு எனக்கு சங்கடமாக இருக்குது. மெசேஜ் பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு